Hi everyone, நீங்க பாத்துக்கிறது லேன் எலக்ட்ரானிக்ஸ் in 2 minutes. So இந்த 2 நிமிஷத்துல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் பண்றோம். அதாவது ஹோம் ஆட்டோமேஷனா இருக்கலாம், இல்ல வாட்டர் டேங்க் ஆட்டோமேஷனா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் ஏதாச்சும் ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படினால கண்டிப்பா அதுல வந்து ரிலே மாடல் அப்படினு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். சோ அந்த ஒரு ரிலே மாடல்ல ஒரு 2-வே சுவிட்ச் கூட கனெக்ட் பண்ணா எப்படி அது வர்க் ஆகும், அதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி எல்லா கனெக்ஷனுமே கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ ஜஸ்ட் நான் பாருங்களேன் இது எப்படி வர்க் ஆகுதுன்றதை நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிலே மாடலில் வந்து அதாவது என்னோட ஆட்டோமேஷனில் வந்து இந்த லைட் ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டேன். இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், திரும்ப இந்த ரிலே மாடலில் தானே ஆஃப் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே போதும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ திரும்ப இந்த லைட்டை ஆன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க சுவிட்சை பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன் நம்ம ரிலே மாடலே ஆன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ். அதாவது நம்ம எங்கே வேணால் ஆன் பண்ணலாம், எங்கே வேணால் ஆஃப் பண்ணலாம். இப்போ இதை நான் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சுவிட்சில் ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி திரும்ப வேணும் அப்படின்னா என்னோட ரிலே மாடல் ஆன் பண்ணலாம். திரும்ப ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்சு திரும்ப இல்லை இதுலேயே நான் சுவிட்சில் ஆன் பண்ணுறேன், ரிலே மாடல் ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கே வேணால் ஆன் பண்ணலாம், எங்கே வேணால் ஆஃப் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட அட்வான்டேஜ். இந்த ஒரு கனெக்ஷனை கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இது கண்டிப்பாக நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி A-to-Z இன்னைக்கு ஈவினிங் நம்ம சேனலில் ஒரு லென்த்தி வீடியோ ரிலீஸ் ஆகும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் A-to-Z இதில் கிளியர் கடை என்னென்ன கனெக்ஷன்லாம் A-to-Z நம்ம சொல்லியிருக்கோம் கிளியராக. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ஷனை சின்ன சின்ன அப்ளிகேஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். சின்ன சின்ன அப்ளிகேஷனா லைட்டு, ஃபேனு, சின்ன சின்ன ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி டிவி, இந்த மாதிரி விஷயத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர ஹெவியான அப்ளிகேஷன் நம்ம வீட்டில் இருக்க மோட்ரு அப்படி இல்லைனா வந்து ஏசி இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெவி டியூட்டியான சுவிட்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1-வே சுவிட்ச்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் சுவிட்ச், இதில் வந்து 20 ஆம்ஸ் 30 ஆம்ஸ் இல்லை வந்து 40 ஆம்ஸ் 50 ஆம்ஸ்னு கூட சுவிட்ச் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி ஆம்ஸ் எல்லாம் சுவிட்சஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் கூட மோட்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 25 ஆம்ஸ் 20 ஆம்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. ஆனால் 2-வே சுவிட்சில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது இந்த சின்ன நார்மல் சின்ன சின்ன அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்றே ஒன்று தான், ஹெவி டியூட்டிக்கு இந்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியாது, சின்ன சின்ன அப்ளிகேஷனுக்கு பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலமாக என்னென்ன செஞ்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் எ குட் டைம், தேங்க்யூ.